Hi, hello and welcome to Buvistutorials. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டடான இன்ஃபர்மேஷனை முதல்ல நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அந்த தகவல்கள் உங்களை ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படி ஒரு புது அப்டேட்டோடு தான் இப்போது இந்த வீடியோவையும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது சென்னை டிஸ்ட்ரிக்ட் சிஇஓ அவர் அனுப்பின சர்க்குலர். PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. சில டிஸ்ட்ரிக்டில் யூனிட் டெஸ்ட்டு, சில டிஸ்ட்ரிக்டில் ரிவிஷன் டெஸ்ட், இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. சென்னை டிஸ்ட்ரிக்டில் ரிவிஷன் டெஸ்ட்டு 4 ரிவிஷன் டெஸ்ட் வச்சு முடிச்சிட்டதாகவும் இனிமேல் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறதாகவும் சொல்லி அந்த அசைன்மெண்ட்ஸுக்கு டேட் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவே ஜூன் 2nd வீக் வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ அதுக்குரிய டைம் டேபிளும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த அசைன்மெண்ட்ஸை எப்படி ரிவிஷன் எக்ஸாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களோ அதே மெத்தடில் வாட்ஸ்அப் குரூப்பில் கொஷனை அனுப்பி ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறப்போ இந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மார்னிங்கே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக ஐசிஎஸ்சியிலேருந்து ஒரு சர்க்குலர் எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் போனது பற்றி, ப்ளஸ் அதே போல் தான் சிபிஎஸ்சியோட நிலைப்பாடும் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ நமக்கு ரீசெண்டாக இன்னொரு இன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருக்கு. ஜூன் 1 எப்படி சிபிஎஸ்சி தன்னோட தரப்பு நிலைப்பாடு சொல்ல போகிறதோ அதே போல் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்த பப்ளிக் எக்ஸாம் பற்றின ஒரு ஃபைனலைஸ்டு டெசிஷனை சொல்ல போகிறதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கே நமக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஜூன் 1 நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கடையில் 3rd வேவ் வரும், அதுவும் சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம் வைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறச்சே உங்களுக்கு வச்ச ரிவிஷன் டெஸ்ட்டு இப்போது திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அசைன்மெண்ட் டீட்டெயில்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு உங்களோட இன்டர்னல் மார்க்கு இதெல்லாம் போட்டு அசஸ் பண்ணி உங்களோட மார்க் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு இன்னுமே அதிகமாகுது. ஸோ ஜூன் 1 நமக்கு இதுக்கான விடை அத்தனையும் தெரியும்னு நம்புவோம். ஸோ வாட் எவர் உங்கள் ஸ்கூலில் நடந்துகிட்ருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை நல்லா பண்ணுங்கள். இந்த அப்டேட்டை உங்களை சார்ந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ அவங்களும் இந்த ரிவிஷன் டெஸ்ட், இந்த அசைன்மெண்ட்ஸோட வேல்யூ புரிஞ்சுக்கட்டும். ஒருவேளை இதெல்லாம் கன்சிடர் பண்ணப்படக்கூடிய ஒரு ஃபேக்டராக மாறலாம் ஃப்யூச்சரில். ஓகேயா? ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.